Good morning, good afternoon, good evening. Greetings to you in the name of Christ, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம். எனக்கு அன்பான சகோதரரே சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். I am R.C. Joseph Sagaraj, a preacher at the Church of Christ in Amali Nagar in Dindigul of Tamil Nadu at India. நான் ஆர்சி ஜோசப் சகாயராஜ், இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். In this week Bible study, we will examine the final part of the lineage of Shem as per the record of Genesis chapter 11. And we will find out the meaning of names found in Genesis 11 from Shem to Abraham. இந்த வார வேதாகம படிப்பில் ஆதியாகமம் 11ஆம் அத்தியாயத்தில் உள்ள பதிவின்படி சேமின் வம்சாவளியின் இறுதி பகுதியை நாம் ஆராய்வோம். மேலும் சேம் முதல் ஆபிரகாம் வரையிலான பெயர்களின் அர்த்தங்களையும் நாம் அறிந்து கொள்வோம். Let us start with the verse 28 of Genesis 11. இப்பொழுது நாம் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்தில் தொடங்கி நம்முடைய ஆராய்ச்சியை தொடருவோம். And Aaron died before his father Terah in his native land in Ur of Chaldeans. ஆரான் தன் ஜென்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தேய தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராக மரிக்கும் முன்னே மரித்தான். Genesis 11:28. Aaron died in the land of his birth in Ur of Chaldeans before his father Terah. This refers to the death of Aaron, Lot's father. He died in Ur, the city of his birth. ஆதியாகமம் 11:28. ஆரான் தனது பிறந்த ஊராகிய ஊர் என்ற கல்தேயரின் ஊரில் தன் தகப்பனாகிய தேராகுக்கு முன்பாக மரித்தார் என்ற இந்த வசனம் லோத்தின் தகப்பனாகிய ஆரானின் மரணத்தை குறிக்கிறது. அவர் தான் பிறந்த இடமாகிய ஊர் என்ற ஊரிலேயே மரித்து போனார். The location of Ur in modern day Iraq. The city of Ur of Chaldeans, mentioned in Genesis of Abraham's birthplace, has been identified as the archaeological site of Tel El Makayr or Al Makayr near the modern city of Nasiriyah in southern Iraq. நவீன கால ஈராக்கில் இந்த ஊர் என்ற ஊரின் இருப்பிட விவரமாகுது. ஆதியாகமத்தில் ஆபிரகாமின் பிறப்பிடமாக குறிப்பிடப்படும் கல்தேயரின் ஊர் தெற்கு ஈராக்கில் உள்ள நவீன நசரியா நகரத்துக்கு அருகில் உள்ள டெல் எல் முகாயர் அல்லது அல் மகாயர் என்ற தொல்பொருள் ஆய்வுத்தளம் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. This was a major Sumerian city state known in ancient time as Urim. இது பண்டைய காலத்தில் ஊரிம் என்று அழைக்கப்பட்ட ஒரு முக்கியமான சுமேரிய நகர அரசு நாகரிகமாகும். Once it was a coastal city, but now its location is in inland. ஒரு காலத்தில் கடற்கரை நகரமாக இருந்த இதன் இருப்பிடம் தற்போது உள்நாட்டில் உள்ளது. It's marked by ruins including Ziggurat of Ur. The Chaldeans later settled here. ஊர் என்ற ஊரின் ஜிகுராட் போன்ற இடிபாடுகளால் இது குறிக்கப்படுகிறது. மேலும் பிற்காலத்தில் கல்தேயர்கள் இங்குதான் குடியேறினார்கள். Key details. முக்கிய விவரங்கள். லொகேஷன் சதர்ன் மெசபடோமியா, மாடர்ன் டே ஈராக். இதன் இடம் தெற்கு மெசபடோமியா, தற்காலத்தில் ஈராக் என்று அழைக்கப்படுகிறது. மாடர்ன் சைட் டெல் எல் முகாயர், மீனிங் மவுண்ட் ஆஃப் பிட்டிமன். நவீன தளம் எது என்று பார்க்கும்போது டெல் எல் முகாயர், அதாவது நிலக்கீழ் அல்லது தார்மேடு என்று சொல்லப்படுகிறது. ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட். A prosperous Sumerian city later associated with the Chaldeans, Kaldu,
in the first millennium BC, explaining the biblical name. வரலாற்று சூழல். ஒரு செழிப்பான சுமேரிய நகரமாகும் இது. பின்னர் கிமு முதல் 1000 ஆண்டில் கல்துடன் தொடர்புடையதாக இருந்தது. இது வேதாகம பெயருக்கு விளக்கம் அளிக்கிறது. டிஸ்கவரி. Identified through excavation conducted by Sir Leonard Woolley in 1920s and 30s. கண்டுபிடிப்பு. சர் லியோனார்ட் வுல்லி என்பவர் 1920-30களில் மேற்கொண்ட அகழ்வாராய்ச்சிகள் மூலம் இதை அடையாளம் கண்டறிந்தார். இந்த ஆய்வு அந்த தேசத்தின் சிலை வழிபாட்டு தன்மையை எடுத்துக்காட்டுகிறது. The city of Ur. Located in Mesopotamia, modern-day Iraq, this place was an important polytheistic city, the birthplace of Aran and the starting point of Terah's family. This highlights their connection in idolatry. கல்தேயர்களின் ஊர். மெசபடோமியாவில், அதாவது நவீன ஈராக்கில் உள்ள இந்த இடம் ஒரு முக்கியமான பல தெய்வ நகரமாகவும் ஆரானின் பிறப்பிடமாகவும் தேராகின் குடும்பத்திற்கான தொடக்க இடமாகவும் இருந்தது. இது சிலை வழிபாட்டுடனான அவர்களின் தொடர்பை எடுத்துக்காட்டுகிறது. More details about the city have come to light through the translation of cuneiform writings. cuneiform வடிவ எழுத்துக்களின் மொழிபெயர்ப்பின் மூலம் இந்த நகரம் குறித்து அதிக விவரங்கள் தெரிய வந்துள்ளன. Furthermore, we can confidently assume that the city of Ur is represented by the mounds of the present-day city of Mogayer. மேலும் ஊர் நகரமானது தற்போதுள்ள முகாயர் நகரத்தின் மேடுகளால் குறிக்கப்படுகிறது என்பதை நாம் உறுதியாக கருத முடியும். The city was initially inhabited by Akkadian people of Turanian origin. முதலில் இந்த நகரத்தில் துரானிய இனத்தைச் சேர்ந்த அக்கேடிய மக்கள் குடியிருந்தார்கள். They were descended from an earlier branch of Japheth's family. இவர்கள் யாப்பேத்துடைய குடும்பத்தின் ஆதி கிளை ஒன்றிலிருந்து தோன்றியவர்கள். However, over time the city was conquered by the people of Semitic origin. ஆனாலும் காலப்போக்கில் இந்த நகரம் செமிட்டிக் குடும்பத்தைச் சேர்ந்த மனிதர்களால் கைப்பற்றப்பட்டது. They occupied the whole of Shinar or Babylonia from there, driving out the descendants of Cush. அவர்கள் அங்கிருந்து ஷினார் அல்லது பாபிலோனியா முழுவதையும் ஆக்கிரமித்து அங்கிருந்த கூஷின் சந்ததியினரை வெளியேற்றிவிட்டார்கள். The context of God's call. தேவனுடைய அழைப்பின் சந்தர்ப்ப சூழல் என்னவென்று பார்ப்போம். Haran's death underscores a break in the ancestral line and contrast with the call God was about to give Abraham to leave this idolatrous homeland. தேவனுடைய அழைப்பின் சந்தர்ப்ப சூழல் என்னவென்று பார்ப்போம். ஆரானின் மரணம் மூதாதையர் வரிசையில் ஏற்பட்ட முறிவை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. மேலும் இந்த சிலை வழிபாட்டு தாயகத்தை விட்டு வெளியேற ஆபிரகாமுக்கு தேவன் தரவிருந்த அழைப்புடன் இது வேறுபடுகிறது. It demonstrates that even personal loss fits into God's sovereign purpose. தனிப்பட்ட இழப்பு கூட தேவனுடைய ராஜரீக நோக்கத்துக்கு பொருந்துகிறது என்பதை இது நிரூபிக்கிறது. In essence, Genesis 11:28 serves as both the death announcement and explanation of the family dynamics of Terah, and its act as a crucial narrative point foreshadowing Abraham's journey of faith. சாராம்சத்தில் ஆதியாகமம் 11:28 ஒரு மரண அறிவிப்பாகவும் தேராகின் குடும்ப இயக்கவியலின் விளக்கமாகவும் உள்ளது. இது ஆபிரகாமின் விசுவாச பயணத்தை முன்னறிவிக்கும் ஒரு முக்கிய விவரிப்பு புள்ளியாகவும் செயல்படுகிறது. Next we come to the verses 29 and 30. Then Abraham and Nahor took wives. The name of Abraham's wife was Sarah, and the name of Nahor's wife was Milcah, the daughter of Haran, the father of Milcah and the father of Ishka. ஆபிரகாமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிரகாமுடைய மனைவிக்கு சாரா என்று பெயர், நாகோருடைய மனைவிக்கு மில்காள் என்று பெயர். இவள்
ஆரானுடைய குமாரத்தி. அந்த ஆரான் மில்காளுக்கும் இஸ்காளுக்கும் தகப்பன். பட் சாராய் வாஸ் பேரன், ஷி ஹட் நோ சைல்ட். சாராய்க்கு பிள்ளை இல்லை, அவள் மலடியாயிருந்தாள். Genesis 11:29-30 introduces the wives of Abram. Later he was to be called as Abraham, and Nahor, revealing that Sarai was barren, setting the stage for God's covenant promises to Abram's descendants. ஆதியாகமம் 11:29-30 வசன பகுதி ஆபிராம், பின்னர் ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவார் இவர், மற்றும் நாகோரின் மனைவிகளை அறிமுகப்படுத்துகிறது. மேலும் இவ்வசன பகுதி சாராய் மலடியாக இருப்பதை வெளிப்படுத்துகிறது. இந்த சாராய் பிற்பாடு சாராள் என்று அழைக்கப்படுவாள். ஆபிரகாமுடைய சந்ததியினருக்கான தேவனின் உடன்படிக்கை வாக்குறுதிக்கு இது மேடமைக்கிறது. It also connects them through Milcah, Nahor's wife and the daughter of Haran, highlighting family ties as Abraham family prepares for the journey from Ur. மேலும் ஆரானின் மகளான நாகோரின் மனைவி மில்கா மூலம் அவர்களை இணைக்கிறது. ஆபிரகாமின் குடும்பம் ஊர் என்ற ஊரிலிருந்து தங்கள் பயணத்தை தயாராகும் போது குடும்ப தொடர்புகளை எடுத்துக்காட்டுகிறது. This serves as a prelude to God's call to Abraham and the unfolding of his plan through chosen lineage despite human limitations such as barrenness. இது தேவன் ஆபிரகாமுக்கு அழைப்பு விடுத்ததற்கும் மலடி போன்ற மனித வரம்புகள் இருந்த போதிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வம்சாவளியின் மூலம் அவரது திட்டம் வெளிப்படுவதற்கும் ஒரு முன்னோடியாக இருக்கிறது. Key details described. விளக்கப்பட்டுள்ள முக்கிய விவரங்கள் என்னவென்று பார்க்கின்றோம். Abraham and Nahor had wives. This passage establish the marital status of the two brothers shortly before their significant migration from Ur. Abraham's wife Sarai. Sarai, later will be called as Sarah, became central to the patriarchal narrative, although initially presenting a major challenge. ஆபிரகாமின் மனைவி சாராய். இந்த சாரா என்பவள் பின்னர் சாரா என்று அழைக்கப்படுவாள். முற்பிதாக்களின் வரலாற்றின் மையமாக மாறினாள். இருப்பினும் ஆரம்பத்தில் அவளுக்கு ஒரு பெரிய அறைகோல் முன்வைக்கப்பட்டிருந்தது. அவள் மலடி அல்லவா? She was barren. You see, this is a major challenge. Nahor's wife Milcah. Milcah was identified as the daughter of Haran, Abraham's deceased brother, and the sister of Ishka, establishing important family connections. நாகோரின் மனைவி மில்கா. மில்கா ஆரானின் மகள், ஆபிரகாமின் இறந்த சகோதரன் ஆரான் என்பவன், மற்றும் இஸ்காள் ஆகியோரின் சகோதரி என்று அடையாளம் காட்டப்படுகிறார். இவள் முக்கியமான குடும்ப உறவுகளை நிறுவினாள். சாராய் வாஸ் பேரன். திஸ் இஸ் a crucial detail as Sarah's inability to conceive creates tension and foreshadows the miraculous fulfillment of God's promise of descendants of Abraham. சாராய் மலடியாக இருந்தாள். இது ஒரு முக்கியமான விவரமாகும். ஏனெனில் சாராயின் கருத்தரிக்க இயலாமை ஒரு பதற்றத்தை உருவாக்குகிறது. மேலும் இது ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் செய்திருந்த சந்ததியினரை தருதலின் அற்புதமான நிறைவேற்றத்தை முன்னறிவிக்கிறது. Significance of the description. Foreshadowing God's promise. Sarai's barrenness was a significant obstacle in demonstrating God's power when God later promised Abraham a great nation. விவரிப்பின் முக்கியத்துவம். தேவனின் வாக்குறுதியை முன்னறிவித்தல். சாராயின் மலடியாக இருந்தாள் என்ற தன்மையானது தேவன் பின்னர் ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய தேசத்தை தருவதாக உறுதியளித்த போது அவரது வல்லமையை எடுத்து காட்டுவதில் இருந்த ஒரு முக்கியமான தடையாக இருந்தது. It emphasizes that the blessing would come not through natural means but through divine intervention. இது
இவர்களுக்கு பிள்ளைகள் என்ற ஆசீர்வாதம் இயற்கையான வழிமுறைகளால் அல்ல, தெய்வீக தலையீட்டின் மூலம் வருகிறது என்பதை வலியுறுத்துகிறது. செட்டிங் த ஸ்டேஜ் ஃபார் த ஜர்னி. தீஸ் மேரேஜஸ் take place shortly before Terah, Abram, Lot and Sarai leave the city of Babylon, their birthplace, to travel to Canaan. பயணத்திற்கான களம் அமைக்கப்படுதல். தேராகு, ஆபிராம், லோத் மற்றும் சாராய் ஆகியோர் தாங்கள் பிறந்து வளர்ந்த ஊர் என்ற பாபிலோன் நகரை விட்டு புறப்பட்டு கானானுக்கு செல்வதற்கு சற்று முன்பு இந்த திருமணங்கள் நடக்கின்றன. God called Abraham from Haran after Terah's death only. This makes these family details crucial for understanding the lineage. தேராகுவின் மரணத்துக்கு பின்பு தேவன் ஆபிராமை ஆரானிலிருந்து அழைத்தார். இது வம்சாவளியை புரிந்து கொள்வதற்கு இந்த குடும்ப விவரங்களை முக்கியமாக ஆக்குகிறது. Connecting the lineages. The mentions of Milcah connects to Nahor's family to Haran. This shows the intervened relationship within the family of these significant patriarchs. வம்சவழிகளை இணைத்தல். மில்காவை பற்றிய குறிப்பு நாகோரின் குடும்பத்தை ஆரானுடன் இணைக்கிறது. இது இந்த குறிப்பிடத்தக்க முற்பிதாக்களின் குடும்பத்திற்குள் பின்னி பிணைந்த உறவுகளை காட்டுகிறது. Human limitation and divine purpose. Sarai was barren, yet God promised Abraham that he would have countless descendants. மனித வரம்பு மற்றும் தெய்வீக நோக்கம். சாராய் மலடியாக இருந்தாள், ஆயினும் தேவன் ஆபிரகாமுக்கு எண்ணற்ற மக்கள் பிறப்பார்கள் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். This underscores the human impossibility that God overcomes, demonstrating his sovereign choices in selecting a particular people and fulfilling his covenant. இது தேவன் வெற்றி கொள்ளும் மனித இயலாமையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ஒரு குறிப்பிட்ட மக்களை தேர்ந்தெடுப்பதிலும் அவரது உடன்படிக்கை நிறைவேற்றுவதிலும் தேவனுடைய இறையாண்மை மிக்க தேர்வை இது நிரூபிக்கிறது. Then we comes to the final verses of Genesis 11:31 and 32. And Terah took his son Abram and his grandson Lot, the son of Haran, and his daughter-in-law Sarai, his son Abram's wife, and they went out with them from Ur of Chaldeans to go to the land of Canaan, and they came to Haran and dwelt there. தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரோனுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டார். அவர்கள் ஆனான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். So the days of Terah were 205 years and Terah died in Haran. தேராவுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். Genesis 11:31-32 verses describes Terah leading his family, including his son Abraham, daughter-in-law Sarai and grandson Lot from Ur of Chaldeans towards Canaan. ஆதியாகமம் 11:31-32 வசனங்கள் தேராகு தனது மகன் ஆபிராம், மருமகள் சாராய் மற்றும் பேரன் லோத் உட்பட தனது குடும்பத்தை கல்தேயர்களின் ஊர் என்ற இடத்திலிருந்து கானான் நோக்கி அழைத்துச் சென்றதை விவரிக்கிறது. However, they settled in Haran until Terah's death. This marks a pivotal moment where the journey towards God's promise stalled. This then sets the stage for God's direct call to Abraham. ஆனால் தேராகு இறக்கும் வரை ஆரானிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். இது தேவனின் வாக்குறுதியை நோக்கிய ஒரு பயணம் பாதியில் நின்று போன ஒரு முக்கிய தருணத்தை குறிக்கிறது. பின்னர் இது ஆபிரகாமை தேவன் நேரடியாக அழைப்பதற்கான ஒரு மேடையை அமைக்கிறது. The themes illustrated here is included the followings. இது எடுத்துக்காட்டும் கருப்பொருட்கள் பின்வருமாறு. First, divine calling.
Second, human hesitation. Third, faith in God's promise concerning Canaan. Fourth, lingering in Haran for comfort. Fifth, how personal disobedience, that means lack of obedience, impacts one's destiny. இது எடுத்துக்காட்டுகிற கருப்பொருட்கள் என்னென்ன என்று பார்த்தால், ஒன்று தெய்வீக அழைப்பு, 2 மனித தயக்கம், 3 கானான் பற்றிய தேவனின் வாக்குறுதியின் மீது நம்பிக்கை, 4 ஆரானில் ஆறுதலுக்காக தங்குதல், 5 தனிப்பட்ட கீழ்ப்படிதல் அல்லது கீழ்ப்படியாமை ஒருவரின் முடிவை பாதிக்கும் விதம். இது அத்தனையும் இங்கே இந்த இடத்திலே கருப்பொருள்களாக இருக்கின்றன. Key points. The departure. Abraham's father Terah began a journey from Ur, a center of polytheism, towards the land of promise to his descendants. முக்கிய குறிப்புகள். புறப்பாடு. ஆபிரகாமின் தந்தை தேராக்கு பல தெய்வ வணக்கத்தின் மையமாயிருந்த ஊர் என்ற ஊரிலிருந்து தமது சந்ததியாருக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட நாட்டிற்கு பயணம் செய்ய தொடங்கினார். The stop at Haran. Instead of continuing to Canaan, they traveled only as far as the prosperous city of Haran. ஆரானில் நிறுத்தம். அவர்கள் கானானுக்கு பயணம் செய்ய தொடர்வதற்கு பதிலாக வளமான நகரமாகிய ஆரான் வரையில் சென்று அங்கு பயணத்தை நிறுத்தி குடியேறினார்கள். There they stopped and settled. The Hebrew word Sabu implies settling down and putting down the roots. Sabu என்ற எபிரேய வார்த்தை உட்காருவது, வேர்களை வைப்பது என்று பொருள் தருகிறது. Significance. This stop in the Arans represents a delay, a partial obedience, or failure to fully reach the promised destination. முக்கியத்துவம். ஆரானில் இந்த நிறுத்தம் ஒரு தாமதம், ஒரு பகுதியளவே கீழ்ப்படிதல் அல்லது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இலக்கை முற்றிலுமாக அடைய தவறியதை குறிக்கிறது. கான்சிக்வன்ஸ். தேரா lived and died in Haran. His dream of reaching Canaan died with him. This illustrates the possibility of people getting stuck in a comfortable places and missing God's greater purpose. விளைவு. தேராகு ஆரானில் வாழ்ந்து இறந்தார். கானானை அடைய வேண்டும் என்ற அவரது கனவு அவருடன் இறந்து போயிற்று. இது மக்கள் வசதியான இடங்களில் சிக்கிக்கொண்டு தேவனுடைய பெரிய நோக்கத்தை இழக்க நேருதல் சாத்தியம்தான் என்பதை காட்டுகிறது. ஆபிரகாம்ஸ் செட்டிங். It was only after Terah's death in Haran that God called Abraham to leave Haran and go to Canaan. ஆபிரகாமுக்கான அமைவு. ஆரானில் தேராகு இறந்த பிறகுதான் ஆரானை விட்டு ஆபிரகாம் புறப்பட்டு கானானுக்கு செல்ல வேண்டும் என்று தேவன் அழைப்பு விடுத்தார். We will study this in detail in Genesis chapter 12. இதை பற்றி நாம் ஆதியாகமம் 12ஆம் அத்தியாயத்தில் விரிவாக படிப்போம். அடுத்த அத்தியாயம். This emphasizes that Abraham's entire journey began when he left the settled life of his family. இது ஆபிரகாம் தனது குடும்பத்தின் நிலையான வாழ்வை விட்டுவிட்டு வெளியேறின போது அவரது முழு பயணம் தொடங்கியது என்பதை வலியுறுத்துகிறது. பாயிண்ட்ஸ் ஃபார் ரிஃப்ளெக்ஷன். ஆய்வு கருத்துக்கள். பார்ஷியல் ஒபீடியன்ஸ். Terah started in the right direction but did not finish. This illustrates that partial obedience leads to an incomplete outcome. ஆய்வு கருத்துக்கள். முதலாவது, பகுதியளவு கீழ்ப்படிதல். தேராகு சரியான திசையில் தான் பயணத்தை தொடங்கினார், ஆனால் முடிக்கவில்லை. இது பகுதியளவே கீழ்ப்படிதல், அதாவது பகுதியளவே கீழ்ப்படிதல் என்பது பாதியிலேயே நம்முடைய நோக்கம் முடிவதற்கு வழிவகுக்கும் என்பதை விளக்குகிறது. கம்ஃபர்ட் versus calling. Settling in Haran shows the human tendency
to choose easy, comfort and familiar surroundings over the challenging path of God's calling. ஆறுதல் எதிராக அழைப்பு. ஆறானில் குடியேறுதல் என்பது தேவனுடைய அழைப்பின் சவாலான பாதையை விட சுலபமான ஆறுதலையும் பழக்கப்பட்ட இடத்தையும் தேர்ந்தெடுக்கும் மனித போக்கை காட்டுகிறது. டிவைன் டைமிங். God waited for Terach's death. தெய்வீக நேரம். தேராகுவின் மரணத்திற்காக தேவன் காத்திருக்க வேண்டியிருந்தது. Sometimes God ordains that those close to us or even those we love dearly in our family must depart or pass away from us for his plan to be revealed to us. He makes us wait until such a time comes. தெய்வீக நேரம். தேராகு மரணம் அடைவதற்காக தேவன் காத்திருக்க வேண்டியிருந்தது. சில சமயங்களில் நம்மிடம் தேவனுடைய திட்டம் வெளிப்படுவதற்கு நமக்கு நெருக்கமானவர்கள் அல்லது நமது குடும்பத்தில் நாம் அதிக அன்பு செலுத்துபவர்கள் கூட நம்ம விட்டு பிரிய வேண்டும் அல்லது மறைய வேண்டும் என்பதை தேவன் பரிந்துரைக்கிறார். அப்படியான ஒரு சந்தர்ப்பம் வரும் வரை நம்மை காத்திருக்க செய்கிறார். லெசன் ஃபார் டுடே. The history serves as a warning against remaining stuck in our past or finding comfort in disappointments, and it also encourages us as believers to continue moving forward towards God's promise. இன்றைக்கு நமக்கான பாடம். இந்த வரலாறு நாம் நமது கடந்த காலத்திலே நின்று விடுவது அல்லது இருக்கிற இடத்தில் சௌகரியம் காண்பதற்கு எதிரான எச்சரிக்கையாக செயல்படுகிறது. மேலும் தேவனின் வாக்குறுதிகளை நோக்கி விசுவாசிகளை நாம் தொடர்ந்து நகர்ந்து செல்லும்படி நம்மை ஊக்குவிக்கிறது. ஜீனாலஜி ஆஃப் ஷேம். Genesis 11:10-26. சேமின் வம்சாவளி. ஆதியாகமம் 11:10-26 வரை உள்ள வசனங்கள். This section traces the direct line from Shem to Abraham, highlighting generations and lifespans culminating in Terach's family. Let us see the names and their meanings of this chapter here. இந்த பகுதி சேமிலிருந்து ஆபிரகாம் வரையிலான நேரடி வம்சாவளியை கண்டறிந்து தலைமுறைகளையும் ஆயுட்காலங்களையும் எடுத்துரைத்து தேராவின் குடும்பத்துடன் முடிவடைகிறது. இதிலுள்ள பெயர்களையும் அவற்றின் அர்த்தங்களையும் இப்பொழுது நாம் சற்றே ஆராய்ந்து பார்ப்போம். We are seeing at least 16 names in this list. Let us see one by one. இதில் ஏறக்குறைய 16 பெயர்களை பார்க்கிறோம். இந்த 16 பெயர்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து அவற்றின் அர்த்தத்தையும் புரிந்து கொள்வோம். 1. Shame. Shame means renown or fame. He is son of sons, fathered Arphaxad at 100 years old. ஒன்றாவது சேம். சேம் என்ற பெயருடைய அர்த்தம் புகழ் அல்லது கீர்த்தி என்பதாகும். இவர் நோவாவின் மகனாய் இருந்தார். இவர் தம்முடைய 100 வயதில் அர்பக்சாத்தை பெற்றெடுத்தார். 2. அர்பக்சாத் means healer, releaser are related to the stronghold of Chaldeans. அர்பக்சாத் குணப்படுத்துபவர், விடுவிப்பவர் அல்லது கல்தேயர்களின் கோட்டை என்ற அர்த்தப்படும். இவர் காயினானை பெற்றெடுத்தார். காயினான் included here, third one, 3:1-3, Kainan included here according to Luke 3:36. Possessor, acquired or sometimes associated with the blacksmith or weapon maker. This Kainan. He fathered Selah. Kainan, மூன்றாவது கைனான். லூக்கா 3:36 படி இங்கு கைனான் சேர்க்கப்பட்டுள்ளது. ஏன்னா ஆதியாகமத்தில் அந்த பேர் கிடையாது. அர்பக்சாத்தில் சாலா தான் வருது. ஆனால் லூக்கா 3:36 படி இங்கே கைனான் என்ற பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. உடையவன், பெறப்பட்டவன் அல்லது சில சமயங்களில் கொல்லன் அல்லது ஆயுதம் செய்பவர் என்று அர்த்தப்படுகிறது. இந்த காயினான் சாலாவை பெற்றெடுத்தார். 4. சாலா. பெட்டிஷன் மீன்ஸ், சாலா மீன்ஸ் பெட்டிஷன், request or quiet prayer. He fathered Eber.
4வது சாலா. சாலா என்ற பெயரின் அர்த்தம் வந்து விண்ணப்பம், கோரிக்கை அல்லது அமைதியான ஜெபம். இவர் வந்து ஏபேரை பெற்றெடுத்தார். 5. ஏபேர் மீன்ஸ் beyond the other side or to cross over. He fathered Peleg. His name is linked to Hebrews. ஏபேர், 5வது ஏபேர். ஏபேர் என்பதற்கு அர்த்தம் என்னவென்று பார்க்கும்போது அப்பால், மறுகரை அல்லது கடந்து செல்வது என்று அர்த்தப்படுகிறது. இந்த ஏபேர் பேலகை பெற்றெடுத்தார். இந்த ஏபேருடைய பெயர் வந்து எபிரேயருடன் தொடர்புடையதாக இருக்கிறது. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஏபேர் என்ற பெயரிலிருந்தான் எபிரேயர் என்ற பெயர் வந்தது. பேலேக் 6. பேலேக் மீன்ஸ் டிவிஷன் ஆர் ஸ்பிளிட். பேலேக் 6வது வந்து பேலேகு பிரிவு அல்லது பிளவு என்று அர்த்தப்படுகிற இந்த பெயரை கொண்ட இந்த பேலேகு ஃபாதர் ரேயு. The time of his birth is associated with the scattering of people. பேலேகு பிரிவு அல்லது பிளவு என்று அர்த்தப்படும் இந்த பேலேகு என்பவர் ரெகுவை பெற்றெடுத்தார். இந்த பேலேகு பிறந்த காலம் வந்து பாபேல் குமரத்திலிருந்து மக்கள் சிதறலுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. 7. ரேயு. ரேயு மீன்ஸ் ஃப்ரெண்ட், கம்பேனியன் ஆர் ஷெப்பர்ட். He fathered செருக். 7. ரேகு. ரேகு என்பது நண்பன், தோழன் அல்லது மேய்ப்பன் என்று அர்த்தப்படும். இவர் வந்து செருக்கை பெற்றெடுத்தார். 8. சேருக். சேருக் மீன்ஸ் பிரான்ச், லேயர் ஆர் ட்வினிங். He fathered நாகோர். 8. சேருக். சேருக் என்றால் கிளை, அடுக்கு அல்லது பின்னுதல் என்று பொருள்படும். இவர் நாகோரை பெற்றெடுத்தார். நாகோர் சீனியர். 9th. நாகோர் சீனியர் பிகாஸ் ஜூனியர் இஸ் ஆல்சோ கம். நாகோர் சீனியர், that main name means snore or to breathe strongly, signifying life, vigor or passion. நாகோர் இவர் மூத்தவர். இன்னொருத்தர் வருவார் நாகோர். இவர் வந்து மூத்தவர். இந்த நாகோர் என்ற பெயர் வந்து உருமல், குரட்டை அல்லது பலமாக சுவாசித்தல் என்று அர்த்தப்படுகிறது. இது வந்து வாழ்வு, வீரியம் அல்லது பேரார்வத்தை குறிப்பிடுகிறது. இந்த நாகோர் வந்து தேராகவே பெற்றெடுத்தார். 10. தேரா. தேரா மீன்ஸ் வாண்டரர், ஸ்டேஷன் ஆர் வைல்டு கோட். He fathered ஆபிரகாம், நாகோர் ஜூனியர் அண்ட் ஆரான். தேராகு என்ற பெயர் வந்து அலைந்து திரிபவர், நிலைத்திருப்பவர் அல்லது காட்டாடு என்று அர்த்தப்படுகிறது. இவர் வந்து ஆபிரகாம், நாகோர் இளையவர் மற்றும் ஆரானை பெற்றெடுத்தார். We already seen that Terah named his son, one of his son, in the remembrance of his father Nagor. So this Nagor is junior. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இந்த தேராக் என்பவர் வந்து தன்னுடைய மகன்களில் ஒருவருக்கு தன்னுடைய தகப்பனின் நினைவாக அவருடைய பெயரையே வைத்திருந்தார், நாகோர் என்று சொல்லி. ஆக தேராவுடைய தகப்பன் வந்து நாகோர் மூத்தவர், தேராவுடைய மகன் வந்து நாகோர் இளையவர். 11. ஆரான். திஸ் மீனிங் இஸ் மவுண்டனியர் ஆர் ஹை பிளேஸ். ஃப்ரம் ஹார் த மீனிங் த மவுண்டன். ஆரான் 11. ஆரான் எபிரேய மொழியில் மலைவாசி அல்லது உயர்ந்த இடம் என்று பொருள்படுகிறது. ஹார் என்றால் மலை என்று அர்த்தப்படுகிறது எபிரேய மொழியில். This is linked to Abraham's brother in the Bible. இது வந்து வேதாகமத்தில் ஆபிரகாமின் சகோதரனுடன் தொடர்புடையது ஆரான். And Sanskrit, it is in Sanskrit Indian where it means destroyed of sin, evils, referring to the Lord Shiva. ஹரா என்று சொல்லுவார்கள், அவர் ஹரிஹரா என்று சொல்லுவார்கள். தேராக் சன் ஃபாதர் லோத். இது வந்து வேதாகமத்தில் ஆபிரகாம் சகோதரன் தொடர்புடையது. இதிலிருந்து கிளைத்து வந்ததுதான் சமஸ்கிருதம் அல்லது இந்திய மொழியில் பாவங்களை, தீமைகளை அழிப்பவர் என்று பொருள்படுகிறது. இது வந்து சிவபெருமான் என்ற கற்பனை கடவுளை ஹரன் குறிக்கிறது. தேராகின் மகன் லோத். இவர் வந்து தேராகின் மகன் லோத்தை பெற்றெடுத்தார், ஆரான் என்பவர். 12. ஆபிரகாம்.
லேட்டர் ஆப்ரஹாம். 12 ஆபிராம். பின்னாடி இவர் ஆப்ரஹாம் என்று அழைக்கப்படுவார். இந்த ஆப்ராம் the name Abram means exalted father or high father. ஆப்ராம் என்ற பெயர் உயர்ந்த தந்தை அல்லது மேலான தந்தை என்று பொருள்படுகிறது. Terah's son chosen by God for a covenant, the father of nation of Israel, begins the new covenant line. தேராகுவின் மகன் ஒரு உடன்படிக்கைக்காக தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இஸ்ரவேல் தேசத்தின் தந்தை. புதிய உடன்படிக்கை வம்சத்தை இவர் தொடங்குகின்றார். 13 லோத். லோத் means veil or covering. He is Aaron's sons, Abram's nephew. 13 லோத். லோத் என்றால் முக்காடு அல்லது மூடுதல் என்ற அர்த்தம். இவர் ஆரானின் மகனாய் இருந்தார், அதாவது ஆபிரகாமின் தம்பி மகனாய் இருந்தார். 14 சாராய். The name Sarai means my princess or noble woman. 14 சாராய். சாராய் என்ற பெயருக்கு என் இளவரசி அல்லது பிரபுத்துவ பெண் என்று பொருள். 15 மில்கா. மில்கா is a feminine name of Hebrew origin, means the queen or princess. மில்காள் என்பது எபிரேய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு பெண்பால் பெயர். இதன் பொருள் ராணி அல்லது இளவரசி. 16 இஸ்கா. இஸ்கா means to see or to behold or to observe. 16 இஸ்காள். இஸ்காள் என்பது பார்க்க, உற்றுநோக்க அல்லது கவனிக்க என்று பொருள்படும் ஒரு வேதாகம பெயராக இருக்கிறது. The names in the genealogy show the continuation of life and lineage after the Babel judgment, leading to Abraham, through whom God would bring blessing to the world, fulfilling his purpose despite of human rebellion. வம்சாவளியில் உள்ள பெயர்கள் பாபில் நியாய தீர்ப்புக்கு பிறகு வாழ்வும் வம்சமும் தொடர்வதை காட்டுகின்றன. இது ஆபிரகாமிடம் கொண்டு நம்மை சேர்க்கிறது. அவர் மூலமாக தேவன் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு மனிதர்களின் கலகத்தையும் மீறி தமது நோக்கத்தை நிறைவேற்றினார். With this, we conclude this week Bible study on the topic of rooted in his words. அவருடைய வசனத்தை வேரூன்றுதல் என்ற தலைப்பிலான இந்த வாரத்திற்கான வேதாகம படிப்பை இத்துடன் நாம் முடித்துக் கொள்வோம். If it is Lord's will, we will continue our study in Genesis chapter 11, Genesis chapter 12 in next week on the same day at the same time. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் இதே நாளில் ஆதியாகமம் 12ஆம் அத்தியாயத்தில் நமது படிப்பை தொடருவோம். My heartfelt thanks to our dear brother Thunder Kirk and his team for their excellent work in broadcasting this study through Ignite Radio throughout the world. Ignite வானொலி மூலமாக இந்த படிப்பை உலகம் முழுவதும் ஒளிபரப்பும் பணியை சிறப்பாக செய்து வரும் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் தண்டர் கிர்க் மற்றும் அவரது குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றி. My sincere thanks to dear brother David, brother Jack Williams and sister Deepthi Williams for their excellent work in broadcasting this program in India. இந்த வானொலி ஒளிபரப்பை இந்தியாவில் மிகச் சிறப்பாக செய்து வரும் அன்பான சகோதரர் டேவிட் மற்றும் சகோதரர் ஜாக் வில்லியம்ஸ் மற்றும் சகோதரி தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி. My heartfelt thanks to all the beloved brothers and sisters that are listening this broadcast from beginning to end. இந்த ஒலிபரப்பை தொடக்கம் முதல் நிறைவு வரை கவனித்து கேட்ட என் அன்புமிக்க சகோதரிகள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Until we meet again, I am praying for you. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். Thank you, thanks a lot, thanks for all.